ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 23 அக்டோபர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பஜாஜ் ஃபைனான்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அதானி போர்ட்ஸ், ஹிண்டால்கோ, அதானி என்டர்பிரைஸ், எல்டிஎம் மைண்ட்ரி இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 260 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 825 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் ஆன மிகப்பெரிய ஃபால் இது தான். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து யூஎஸோட 10-year ட்ரெஷரி yield வந்து 5% தாண்டினது தான். ஸோ இது வந்து 16 இயர்ஸ் லோ வந்து தாண்டிச்சு. ஸோ அதனால் அது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாத்தையுமே பாதிச்சிச்சு. பட் ரியாக்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் தான் அதிகம். யூஎஸ் மார்க்கெட் கூட அந்த அளவுக்கு இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டாக் மட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. மீதி 48 ஸ்டாக்கும் நிஃப்டி 50ல் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சுது. மஹிந்திரா பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட குவார்ட்டர் சேல் வந்து வந்துருந்துச்சு. செப்டம்பரில் எண்டான குவார்ட்டர் சேல் வந்து நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வரப்போகிற ரிசல்ட்டும் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா சேல்ஸ் டேட்டா நல்லா இருக்கிறதுனால ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து மஹிந்திரா ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட செப்டம்பர் நெட் சேல்ஸ் வந்து 13,378 crore இருந்துச்சு. இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 34.21% ஹையர். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய அளவு அதோட நெட் சேல் இன்க்ரீஸ் ஆனதுனால பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் அதானி போர்ட்ஸ் வந்து எதுக்காக 22 பாயிண்ட்ஸ் விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதானி போர்ட் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு போர்ட்டு ரீசெண்டாக வாங்கினாங்க. ஸோ அது அந்த இஸ்ரேல் அப்புறம் ஹமாஸ் இடையிலான அந்த பிரச்சனைனால இந்த போர்ட் வந்து பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆல்ரெடி அதானி போர்ட்டோட ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சமான நெகட்டிவ் மூமெண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ அந்த மொமெண்டம் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்ததும் அந்த ஆல்ரெடி இருந்த மொமெண்டமும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் விழுந்துருச்சு. அப்புறம் வந்து ஹிண்டால்கோவை பார்த்தோம் அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. இதுக்கு ரீசன் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஐசிஐசியோட அந்த ப்ரோக்கரேஜ் நெட் சேல் வந்து ஹிண்டால்கோவில் வந்து 4.7% வந்து போன இயரை கம்பேர் பண்ணும்போது குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டதும் ஹிண்டால்கோ வந்து விழுந்துச்சு. ஏற்கனவே மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் நெகட்டிவ். ஸோ இந்த நியூஸ் வந்தது வந்து கூட கொஞ்சம் பாதிச்சிருச்சு. அதானி என்டர்பிரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 85 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. இதுக்கு ரீசன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வெள்ளிக்கிழமை இதோட கேஸோட இது வந்ததும் ஹியரிங் வந்து ஒரு 10 டேஸ்க்கு தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்காதனால, ஸோ இந்த கேஸ் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு வந்துச்சுல்ல, ஸோ அது ரிலேட்டடான கேஸு தான். ஸோ அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் கிடைக்காம அந்த இது இழுத்துக்கிட்டே போகிறதுனால மறுபடியும் மக்களுக்கு அந்த விஷயம் வந்து ஞாபகம் வந்து அதானி என்டர்பிரைஸ் ஸ்டாக்கை வந்து கொஞ்சமாக விழ வச்சுருக்கிறாங்க. அப்புறம் எல்டிஎம் மைண்ட்ரி பார்த்திங்கன்னா 214 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஏறக்குறைய 4% வந்து ஃபால் ஆகிருக்குது. ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து எல்டிஎம் மைண்ட்ரி வந்து நல்லாவே ரேலி ஆகிருந்துச்சு. அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே தேர்ஸ்டே அந்த டைமில் வந்து எல்டிஐ மைண்ட் வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்ததுனால, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து எல்டிஐ மைண்ட்ரி மேலே வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இது லாங் டேர்மில் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையினால் எல்டிஐ மைண்ட்ரி வந்து நல்லா ஒரே நாள் பயங்கரமாக ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாளாக ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்கிறப்போ இந்த ட்ரெஷரி யீல்டோட விஷயம் வந்து கூட கொஞ்சம் பாதிச்சு எல்டிஐ மைண்ட்ரியும் நல்லா விழ வச்சிருச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 252 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பை. டிஐஸ் வந்து 1111 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் 2 பேருமே பை சைடில் தான் இருந்தாங்க. ஸ்டில் வந்து மார்க்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து 190 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. டவு S&P 500 7, நாஸ்டாக் வந்து 34 பாயிண்ட்ஸ் வந்து அப்பாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெஷரி ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆனது தான்.
இருந்தாலும் நாஸ்டாக்ல வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரேலி ஆச்சு ரிசல்ட் வந்ததுனால, அதனால் நாஸ்டாக் மட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது. க்ரூடு பார்த்திங்கன்னா 90.50 இருந்துச்சு. 1.66 வந்து பெர் பேரலுக்கு வந்து விழுந்துருந்துச்சு. அப்புறம் கரன்சி பார்த்திங்கன்னா USD 83.19 இருந்துச்சு. பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.